பீஷ்மர் எல்லா வீரர்களையும் மிஞ்சிய மகாபோராளி. மகாபாரதத்தில் பல மகாவீரர்கள் இருந்தனர். அர்ஜுனன், கர்ணன், துரியோதனன், துரோணர், அஸ்வத்தாமன். ஆனால் இவர்களையெல்லாம் விட போரிலும் தியாகத்திலும் தர்மத்திலும் உச்சத்தில் நின்ற ஒரே மனிதன் பீஷ்மர். கங்கையின் மகன் தேவவிரதன். பீஷ்மரின் உண்மையான பெயர் தேவவிரதன். அவர் கங்காதேவியின் மகன். பிறந்த நாளிலேயே தேவர்கள் ஆசீர்வதித்த குழந்தை. இளம் வயதிலேயே வேதங்கள், அரசியல், ஆயுதக்கலை, தியானம் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றார். அவரின் ஆசான் பரசுராமர். உலகின் மிக பயங்கரமான போராளி. பயங்கரமான சத்தியம். பீஷ்ம பிரதிஜை. தேவவிரதனின் தந்தை சாந்தனு மன்னன் சத்தியவதி மீது காதல் கொண்டார். ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார். உன் மகன் அரசனாக இருக்கக்கூடாது. அந்த கணமே தேவவிரதன் செய்த சத்தியம்தான் வரலாற்றையே மாற்றியது. நான் திருமணம் செய்ய மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன். அரச பதவியையும் துறப்பேன். இந்த பயங்கரமான சத்தியத்தை கேட்ட தேவர்கள் நடுங்கினர். அந்த நாளிலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். பரசுராமருடன் போர். பீஷ்மரின் வலிமையை சோதிக்க வந்த ஒரே மனிதன் பரசுராமர். 21 நாட்கள் நடந்த போரில் பரசுராமர் தோல்வியடையவில்லை. பீஷ்மரும் தோல்வியடையவில்லை. இறுதியில் பரசுராமர் சொன்னார், இந்த பூமியில் என்னை சமமாக எதிர்த்த ஒரே மனிதன் நீ. இது பீஷ்மரின் சக்திக்கு சான்று. குருக்ஷேத்திர போர் தடுக்க முடியாத சக்தி. மகாபாரத போரில் பீஷ்மர் கௌரவ படையின் தலைமை தளபதி. தினமும் ஆயிரக்கணக்கான வீரர்களை வீழ்த்தினார். பாண்டவர்கள் ஒரே விஷயம் புரிந்து கொண்டார்கள். பீஷ்மர் உயிருடன் இருக்கும் வரை வெற்றி இல்லை. அர்ஜுனன் கூட பீஷ்மரை நேரடியாக வீழ்த்த முடியவில்லை. மரணத்தையும் கட்டுப்படுத்திய மனிதன் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது. இச்சா மரணம். தன் விருப்பப்படி மரணத்தை தேர்ந்தெடுக்கும் சக்தி. அம்புகளால் படுக்கையில் கிடந்த போதும் அவர் இறக்கவில்லை. போரின் முடிவை காத்திருந்தார். உத்தராயணம் வரும் வரை உயிரை வைத்திருந்தார். மரணத்தையும் கட்டுப்படுத்திய ஒரே மனிதன் பீஷ்மர். சக்தி மட்டுமல்ல, தர்மம். பீஷ்மர் தனிப்பட்ட ஆசையை விட்டார். குடும்ப நலனுக்காக தியாகம் செய்தார். தர்மத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் அவர் தோற்றாலும் வரலாற்றில் தோல்வியடையவில்லை. ஏன் பீஷ்மர் எல்லாரையும் விட வலிமையானவன்? பரசுராமருக்கு சமமான போராளி. மரணத்தை கட்டுப்படுத்திய சக்தி. தியாகத்தில் உச்சம். தர்மத்தில் உறுதி. அனுபவம் பிளஸ் ஞானம் பிளஸ் வலிமை. முடிவுச் சொல். அர்ஜுனன் சிறந்த வீரன். கர்ணன் மகா தானவீரன். ஆனால் பீஷ்மர் போரிலும் தியாகத்திலும் தர்மத்திலும் எல்லோரையும் மிஞ்சிய உண்மையான மகாபோராளி. உங்களுக்கு தோன்றுவது என்ன? பீஷ்மரே மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போராளியா? காமெண்ட்ல சொல்லுங்க.